இப்போ வந்து நம்ம ரிசர்வேஷன் எப்படி இந்தியாவில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர் 1927. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் ரிசர்வேஷன் ஆர்டர். ரிசர்வேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்த ஒரு ஆர்டர் வந்து இந்தியாவில் இதுதான் மெட்ராஸ் கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர். இது என்ன பண்ணுச்சுன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் ஜாப்ஸ்லையும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1927 இதை கொண்டு வந்தாங்க. கேஸ்ட் டு ரிலீஜனும் வச்சு நம்ம வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7 சீட் இருக்குன்னா 2 சீட் பிராமின்க்கு, சில சீட்ஸ் வந்து நான் பிராமின்க்கு, சில சீட்ஸ் முஸ்லீம்க்கு, சில சீட்ஸ் எஸ்சிக்கு, சில சீட் கிறிஸ்டியன்ஸ்க்கு, இல்லை ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு, இந்த மாதிரி ரிசர்வேஷன் கேஸ்ட் வைஸும் ரிலீஜன் வைஸும் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு கோட்டா வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்துட்டு கான்ஸ்டியூஷன் வந்துச்சா, 26 ஜனவரி 1950 வந்து கான்ஸ்டியூஷன் வந்தது. இப்போ வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்துச்சு. இதில் என்னென்னா ஆர்டிகல் 15 கிளாஸ் 1 நம்ம பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 29 கிளாஸ் 2 நம்ம இன்னும் பார்க்கல. ஆர்டிகல் 15 கிளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்கக்கூடாது. கேஸ்ட் வச்சோ, ரிலீஜன் வச்சோ, ரேஸ் வச்சோ, செக்ஸ் வச்சோ, அவங்க பிறந்த இடத்த வச்சு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்கக்கூடாது ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15 கிளாஸ் 1ல் இருக்குது. அடுத்து ஆர்டிகல் 29 கிளாஸ் 2ல் என்ன இருக்குன்னா, எந்த சிட்டிசனும் வந்துட்டு ஸ்டேட் வந்து நடத்தக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் ரிலீஜன் வச்சோ, ரேஸ் வச்சோ, கேஸ்ட் வச்சோ, லாங்குவேஜ் வச்சோ அவங்கள வந்துட்டு நம்ம இல்லை உங்களுக்கு அட்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறக்கூடிய உரிமை நமக்கு கிடையாதுன்னு சொல்லி ஆர்டிகல் 29 கிளாஸ் 2ல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கேஸுக்கு. இப்போ வந்துட்டு சம்பகம் துரைராஜ் கேஸ் வந்து 1951 நடக்குது. இது சம்பகம் துரைராஜனுக்கும் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸுக்கும் நடக்குது. என்னன்னா, இவங்க வந்து ஒரு பிராமின் உமன். இவங்க வந்துட்டு சீட் வந்து இவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கல. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேஸ்ட் வைஸ் வந்து இவங்களுக்கு இத்தனை சீட்டு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பிராமின் விமன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்குது, இந்த சீட் வந்து ரிசர்வ் பண்ணப்படலை, இவங்களுக்கு ரிசர்வேஷனில் சீட் இல்லைன்னு சொல்லி இவங்களை வந்துட்டு அட்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1927 இருந்த கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு ஆர்டிகல் 15 கிளாஸ் 1ம் ஆர்டிகல் 29 கிளாஸ் 2வையும் வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்துட்டு எப்படி கேஸ்ட் வைஸ் இப்போ வந்து சீட் இல்லைன்னு சொல்ல முடியும், எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ட்டு ஆர்டிகல் 15 கிளாஸ் 1ஐயும் 29 கிளாஸ் 2வையும் வச்சுட்டு இவங்க வந்து 1927 உள்ள ஆர்டரை வச்சு பேசுகிறாங்க. நம்ம இதில் என்னென்னா, ஆர்டிகல் 13 கிளாஸ் 1 நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் என்னென்னா ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ், நமக்கு கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த லாஸ் இருக்குல்ல, அந்த லாஸ் வந்துட்டு நடைமுறையில் இருக்குது. அந்த லாஸ் வந்து எப்போ வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும்போது அந்த லா வந்து வேலிடாக இருக்காது. இல்லை சில பார்ட்ஸ் வந்துட்டு அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னா அந்த பார்ட் வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 வந்து வீடியோ போட்டிருப்போம், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போது இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.